வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் டிடி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிசைன் திங்கிங் நம்மளோட முக்கியமான லைஃப் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளுடைய பாடத்தில் இருக்கக்கூடிய 15 கீழ்கணக்கு நூல்கள்லேயே நீதி நூலாக முதல் நூலாக இருக்கக்கூடிய திருக்குறள். திருக்குறள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றாக இருக்கக்கூடியது திருக்குறள். இந்த திருக்குறளில் உங்களுக்கு ரிமெம்பரிங்னு சொன்ன உடனே என்ன ஞாபகத்துக்கு வருது? ஜெர்னி சொல்லுங்க. ஆமாம், திருக்குறள்னாலே இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். அந்த ஒவ்வொரு திருக்குறள் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது, இப்படி நம்ம பண்ணணும், லைஃப்ல இப்படி பண்ணாதான் நமக்கு அடுத்து இந்த ஒரு விஷயம் தப்பு நடக்குது அப்படின்னா இந்த திருக்குறள் வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் கற்றுக்கிட்டேன். பஸ்ல எல்லாம் பார்க்கும்போது நான் படிச்சுட்டே போவேன், இந்த திருக்குறள் இருக்கா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் ஒழுக்கம் விழுக்கும் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்ற ஒரு திருக்குறள். அந்த திருக்குறள் என்னன்னா, ஒரு ஒரு மனுஷனுக்கு உயிர் பெருசா இல்லை, அந்த உயிரை விட பெருசா கருதுறது ஒழுக்கம் தான். அப்போ எந்த விஷயத்த நமக்கு பண்ணணும், அந்த ஒழுக்கத்தோட அது கரெக்டா நம்ம இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம கட்டாயத்தோட பண்ணோம்னா கண்டிப்பா அந்த விஷயத்துல நம்ம ஜெயிப்போம் அப்படின்றது ரொம்ப சூப்பர். ரொம்ப ரொம்ப மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கக்கூடியது ஒழுக்கம் மட்டும்தான். ஒரு மனிதனை நம்ம சாதாரணமாக பழகுறோம் அப்படின்னா அவனுடைய பண்பு, அவனுடைய ஒழுக்கத்தை வச்சுதான் அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது ஒரு உயிர், நம்ம உயிரை தான் பெருசாக நினைப்போம், ஆனால் உயிரை விட எது பெருசு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு, இந்த ஒழுக்கம்ன்ற பண்பு தான். ஓகே, சரின்னு சொல்லுங்க. திருக்குறள் அப்படின்னா அதுல எல்லாத்த பத்தியும் ஒவ்வொரு திருக்குறள் சொல்லியிருப்பாங்க. அரசர்களுக்கு அவங்க எப்படி அரசாளணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பயணம் செய்யும் போது எப்படி இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது நம்ம அதை எப்படி பேசணும், அவங்களுக்கு அது மனசு கஷ்டப்படுறபடி எப்படி பேசணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெற்றோர்கள் எது பண்ணா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதில் எந்த குறள் ரொம்ப பிடிச்சதுன்னா, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டதை, அந்த குறள் பிடிக்கும். ஏன்னா ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட மற்ற அவங்களோட சான்றோர்களா இருக்கட்டும், அவங்க கூட இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்களுடைய மகனையோ மகளையோ பத்தி ஒரு விரிவா சொல்லும் போது அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. என் பொண்ணு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டா, என் பொண்ணு யூனிவர்சிட்டி ரேங்க் எடுத்துட்டா, என் பொண்ணு கலெக்டர் ஆக போறா அப்படின்னு அந்த சின்ன சின்ன விஷயத்தோட என் பொண்ணை சமைச்சிருக்கா, டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எந்த விஷயம் நம்ம பண்ணாலும் நமக்கு பின்னாடி யார் இருக்காங்க? நம்மளோட பேக் தான். கொஞ்சம் சொல்லுங்க. திருக்குறள்னா எல்லா விஷயத்தையும் எடுத்துக்காட்ட ஒரு இதாக இருக்கு மேம். ஸோ இப்போ நம்ம செய்கிற நம்ம லைஃப்பில் என்ன விஷயம் நடந்தாலும் அதுக்கு ஒரு திருக்குறள் இருக்கு. இப்போ ஒருத்தங்களுக்கு உதவுவதா இருக்கட்டும், ஒருத்தங்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே திருக்குறளில் நமக்கு ஒரு குறளாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம எனக்கு பிடிச்சது என்னன்னா, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகம் ஆணாவும் ஆற்றல் அளிக்க செய்தோட இது என்ன அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு கஷ்டம் இருக்கும் போது நம்ம போய் நம்ம கிட்ட கேட்குறாங்க, நம்ம போய் அவங்களுக்கு செஞ்சா அது எவ்வளவு நம்ம கொடுத்தாலும் அவங்களுக்கு அது ஈடாகாது அப்படின்றத நான் இந்த குறள் வழியா தெரிஞ்சுக்கிறேன். இந்த பண்பு இப்போ ஒழுக்கம் சொன்னதா இருக்கட்டும், பெருமையா இருக்கட்டும், அதே போல் நீங்க சொன்ன உதவியாகட்டும், இது எல்லாமே நம்மளுடைய தினம் தினம் நம்மளுடைய வாழ்க்கையில கடந்துட்டு போகக்கூடிய விஷயங்கள். ரொம்ப அழகாக சொன்னீங்க. மற்றவங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு வறுமையில ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க கேட்கணும்னு நமக்கு அவசியமே இல்லை, நாமளே போய் என்ன செய்யணும், அவங்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு சிறந்த பண்பு சொல்லித்தருது. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. திருக்குறள்ங்கிறது நம்ம வாழ்க்கையில அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது எப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லி கொடுத்துருக்காரு. திருவள்ளுவர் அவரோட பார்வைக்கு எப்படி இருந்துச்சோ அதை சுத்தி வச்சுதான் அந்த திருக்குறளே உருவாக்கியிருக்காரு. இப்போ அவங்க சொல்ற மாதிரி இப்போ ஒரு பேசணும்னா அவங்க பார்த்துருப்பாரு, இவங்க இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி நல்ல முறையில பேசணும்னு சொல்லிட்டு தான் அந்த திருக்குறள் ஒன்னொன்னுத்துக்கும் ஒன்னொன்னு எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள்னா, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவிடு. இது என்ன பொருள்னா, இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிடலாம், ஆனா நம்ம என்ன தோணுதோ அதெல்லாம் பேசிடலாம், ஆனா அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அது எவ்வளவு காயப்படும் சொல்லிட்டு பார்க்கறவங்களுக்கு தெரியாது. அது அவங்களோட மனசு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம இப்ப புண்ணுப்பட்டா கூட அது சீக்கிரமா ஆயிடும், ஆனா நாவினால் சுட்டது உள்ளாலும் ஆறாது. எந்த நாளைக்காக இருந்தாலும் அது மாறவே மாறாது. அது நம்ம பேசக்கூடிய சொற்கள் ரொம்ப கவனமாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளவு வேகமாக அடித்தாலும் சரி, சுட்டால் கூட சரி, ஆனால் அது வேப்பான சுடுறது கூட என்ன ஆகிடும், சரியாயிடும். கொஞ்ச நாள் ஆகும், மாதமாகலாம் வருஷமாகலாம், ஆனால் சரியாயிடும். ஆனால் பேசின சொல்லுங்கிறது மாறும்.
வாழ்வே மாறாது அப்படின்றது. ஸோ கவனமாக இருக்கணும். நீங்கள் சொல்லுங்கள் விஷ்ணு. திருக்குறள்ல நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கைக்கு தேவையான விஷயமும் நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி பழகணும், ஒருத்தவங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி நன்றியோட இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்துட்டு நன்றியும் மறப்பது நன்றிட்டு, நன்றி அங்கேயும் மறப்பது நன்றி. ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச உதவியை அவங்களுக்கு எப்படி நம்ம நன்றியோட இருக்கணும், அவங்களுக்காக எந்த துரோகமும் பின்னாடி பண்ணாம அவங்களுக்கு நன்றியோட இருக்கணும்ட்டு அது சொல்லுங்க மாதிரி. திருக்குறள் அப்படின்னாலே இப்போ நல்லது சொல்றதுக்கு திருக்குறளால சொல்லிட்டு போயிடலாம், கெட்டவங்களையும் திருக்குறளால சொல்லிட்டு போயிடலாம். ஒரு பையனை மோட்டிவேட் பண்ணாலும் திருக்குறளால பண்ணலாம். அதுக்கப்புறம் தப்பே பண்ணாலும் இந்த திருக்குறள் வந்து ஒரே லைன் 2 லைனை சொல்லிட்டு போயிடலாம். ரொம்ப நம்ம பேசாமல் இருந்தாலும் இப்போ வந்து என்ன அப்படின்னா அதுலேருந்து எனக்கு எது பிடிச்சது அப்படின்னா நீரின்றி உலகு யாரையாருக்கும் மானின்றி அமையாருக்கு உலகு. இப்போ வந்து ஈரான் ஈராக் போர் நடக்குது, அமெரிக்காக்கார வந்து அந்த கேஸ் இருக்கிறது மட்டும் பாயிண்ட் பண்ணி கொடுத்து போட்டோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம தண்ணியவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம கேஸ் வந்து நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருப்போம், இப்போ தெரியாது, அந்த திடீர்னு கொண்டு போடும்போது கேஸ் டிமாண்ட் ஆச்சு இல்லை, அது மாதிரி தண்ணிக்கு நம்ம வரக்கூடாது அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து அந்த அளவுக்கு நம்மகிட்ட ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். இப்போ இந்தியாவிலேருந்து அடுத்த நாட்டில் வந்து கேஸ் வந்து சொல்லி எப்போ விறகு மாறிட்டு இருக்காங்க, இப்போ விறகோட அருமை அப்போ தான் தெரியும். அப்போ வந்து என்ன அப்படின்னா தண்ணியோட அருமை, தண்ணிக்கு அந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால என்ன பண்ணால் தண்ணியை நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தின போது நம்ம வரும்போது தண்ணியே இருக்கும். இல்லை அப்படின்னா தண்ணிக்கு ஒரு டேப்லெட் தான் கண்டுபிடிச்சு கொண்டு வருவாங்க, தண்ணி தவிர டேப்லெட் தான் கொண்டு வர மாதிரி இருக்கும். அந்த நிலமை வரக்கூடாதுன்னு நம்ம தண்ணியை ரொம்ப சேமிச்சா மட்டும் நம்ம நடுவில் வந்து போக மாட்டோம். ஏன்னா இப்போ கேஸுக்கு அடுத்த நாட்டில் போய் நிற்கிற மாதிரி தண்ணிக்கு நம்ம அடுத்த நாட்டில் போய் நிற்கிற மாதிரி நிலமை வரும். அதனால நம்ம வந்து தண்ணியை ரொம்ப சேமிச்சு வைக்கணும். தண்ணியை ரொம்ப செலவு பண்ணாமல் ஏதாவது சொல்லுவாங்க பழைய காலத்தில் தான் பிச்சை எடுக்க கூட வாய்ப்பு இருக்குது, தண்ணியை ரொம்ப செலவு பண்ணாத, காசு ரொம்ப செலவழிக்கும், கையில் நிற்காது அப்படின்னு. அந்த மாதிரி தண்ணியை வந்து ஒரு தண்ணின்னு ஒரு தெய்வமே இருக்குனால தெய்வம் பார்த்து ரொம்ப சிக்கனமாக இருக்கும். இயற்கையாக நம்ம வந்து நீரை வந்து வழிபட்டு அந்த காலத்துலலாம் அப்படிதான் இருக்குது, இயற்கையை வந்து வழிபட்டாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நீர் மேலாண்மை அப்படின்றது எல்லாருக்குமே தேவையாக இருக்குது. இப்படி திருக்குறள் இல்லாத விஷயங்களே கிடையாது. நீங்கள் சொன்ன உதவி, ஒழுக்கம், அதே போல் எப்படி பேசணுன்றது, எப்படி நன்றியோடு இருக்கணுங்கிறது, இது எல்லாமே வந்து நம்மளுடைய லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்டே போகிறது தான். இப்போ நீங்கள் அடுத்தடுத்து நம்ம உங்களுடைய புரிதல் இருக்கு இல்லையா, இந்த புரிதல் வந்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா நம்ம சுற்றி என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன மனிதர்கள்லாம் இருக்காங்க அப்படின்றத தான் அனலைஸ் பண்ணணும். அதுதான் நம்ம அனலைஸ் பண்ணுறது. இதே விஷயத்த நம்ம கொண்டு போய் இன்னொரு இடத்துல சேர்க்கணும், ஒரு இடத்துக்கு நம்ம போய் ஒருத்தவங்களுக்கு உதவுறோம்னா அதை நம்ம அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? இதையே நம்ம நினச்சி பார்த்து இது எல்லாத்தையும், அந்த சூழல் எல்லாத்தையும் நம்ம உருவாக்கி அதுலேருந்து நம்ம ஒரு லெசன் கற்றுக்கிட்டோம்னா இது பேர் நல்ல விஷயம். இப்படி தான் அடுக்கடுக்கான நிலைகளில் நம்ம படிக்கக்கூடிய எல்லாமே வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்வியல் விழுமியங்களாக இருக்குது. சரிங்களா? இப்போ திருக்குறள் மாதிரியே நம்ம புதுசாக ஒன்று எழுதணும் அப்படின்னா அதுதான் கிரியேட், அதுதான் கடைசி ப்ளூம்ஸ் டாக்ஸானமியோட கடைசி நிலைன்னு நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி புதுசாக நம்ம திருக்குறள் மாதிரி புதுசாக நம்ம எழுதணும் அப்படின்னா அது கிரியேட். சரிங்களா? இப்போ நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 5 படிநிலைகளும் இதுக்குள்ளேயே இருந்துச்சு. நம்ம என்ன ரிமெம்பரிங் பண்ணோம், என்ன அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கு என்ன புரிஞ்சுது, எதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம், எதை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் நம்ம பார்த்து பழகணும் அப்படின்னா நாமளும் சிறந்த மனிதர்களாக இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களையும் நல்ல மனிதர்களாக வைக்கணும். சரிங்களா? எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுறீங்க.